ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் தொழில் செய்யும் பெண்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி எனர்ஜியாக செயல்பட வேண்டும். அதுக்கு பெஸ்ட்டான ஒரு 5 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தையல் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது எல்லா பெண்களுமே சரிங்க, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மிஷினில் உட்காரும் பொழுது இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக வந்து செயல்படணும். இன்றைக்கி நம்ம டைலரிங் ஒர்க்கில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4-5 ப்ளவுஸாவது தச்சுட்டு தான் மிஷினை விட்டு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம மிஷினில் உட்காந்துருப்போம். அதே போலவே ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தைப்போம். நல்லா பேக் பார்ட்டு தைச்சிருவோம், கை தைச்சிருவோம், ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ண தொடங்குவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரலாம், அல்லது ஒரு கஸ்டமர் இடையில வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம், அல்லது ஒரு ஃபோன் கால் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம், ஒரு மெசேஜ் பார்க்குறோம். இதே போல் பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு, ஃபோன் காலாக இருந்தாலும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம மிஷினில் உட்காரும் பொழுது நம்மளுடைய எனர்ஜிங்கிறது அந்த இடத்துல குறைய தொடங்குங்க. மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எனர்ஜி வந்து ஸ்லோவாகிட்டே வரும். அப்போ இந்த எனர்ஜியோடு நம்மளால் தைக்க முடியாது. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை விட்டு எழுந்திரிச்சிருவோம். மிஷினை விட்டு எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பார்ட்டு தப்பும் சைடு வரைக்கும் தைச்சி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்கே, டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நெக்கு தைப்போம். அப்படி இதே போலயே டைம் ஆகிட்டே இருக்குங்க. நேரங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு சில தோழிகள் சொல்கிற மாதிரி, எனக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளே ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா, 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் தைக்கிறாங்க, 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் தைக்கிறாங்க. இதே போலயே விட்டு விட்டு அந்த ப்ளவுஸை முழுசாக முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிறது அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க நமக்கு ஒரு நாளே ஆகுதே. ஆனால் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்களே, ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு தைக்க ஒரு நாள் ஆகுது. மற்றவங்களாம் பார்த்தா ஒரு நாளைக்கு நான் 6-7 லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்லாம் தைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு திறமை இல்லையா? அப்போ நமக்கு திறமை இல்லை, இந்த தொழிலுக்கு நம்ம செட் ஆகுமா ஆக மாட்டோமா தெரியலையே. நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 1, 2 ப்ளவுஸ் கூட தைக்க முடியல. அப்போ தையல் தொழில் நமக்கு சரி வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அது வந்து தவறான விஷயம். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திறமைங்கிறது எல்லா பெண்களுக்குமே இருக்குங்க. அந்த திறமையை வந்து நீங்கள் வெளியே வரணும். உங்களுக்குள்ள ஒரு இடத்துல அந்த திறமைங்கிறது இருக்கும். அதை வந்து நம்ம வெளிப்படையாக உங்களுக்குள்ள அந்த திறமை நம்மக்கிட்ட இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ உங்களாலேயும் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும். அப்போ அந்த திறமை உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இப்போ கவனமாக கேளுங்க. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல சீசன் டைமாக இருக்குது, நல்ல சீசன் டைமாக இருக்குது. ஒரு கல்யாண டேட்டாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்க தீபாவளி, பொங்கல் எதாக இருந்தாலும் இருக்கலாம். அப்போ ஒரு 5 லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் நாளைக்கு தச்சே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மிஷினில் வந்து உட்காந்து தச்சிட்டு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெலாம் அவங்கக்கிட்ட வந்து கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும். அந்த கஸ்டமர் வந்து முக்கியமான ஒரு குரூப் சாரி புடவையாக கூட இருக்கலாம். அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கட்டியே தான் ஆகணும். சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ நம்மளால் தைக்க முடியாமல் ஒரு எனர்ஜியே இல்லாமல் மிஷினில் உட்காந்துட்டு இருப்போம். ரொம்ப ஒரு சோர்வாக, டயர்டாக, ஒரு சோம்பேறித்தனமாக இந்த 5 லைனிங் ப்ளவுஸை எப்படி தான் தைக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு டயர்டாக உட்காந்துட்டே இருக்கிறப்ப, இப்போ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களா இருக்கட்டும், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நாளைக்கே வந்து ஒரு மூவி பார்க்க போகலாம், நம்ம ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம், ஜாலியாக போயிட்டு வரலாம், டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு, நாளைக்கு நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ நாளைக்கு நம்ம போயே ஆகணும், எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது கன்ஃபார்ம் வருங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரசிகர் படமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மூவியை நம்ம பார்த்தே ஆகணும், நம்ம பிடிச்ச ஒரு ரசிகரோட படம், நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஃபுல்லும், அப்போ அந்த எனர்ஜியாகப்பட்டது உங்களுக்கு ஃபுல்லும் 100% உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது வந்துடும். அப்போ நம்ம தைக்க தொடங்குவோம் பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக தைப்பீங்க, ஃபுல் எனர்ஜியோடு தைப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் வலிக்கும், பேக் பெயின் இருக்கும், அந்த வலியே தெரியாது. அவ்வளோ ஒரு உற்சாகமாக தைப்பீங்க, ஒரு எனர்ஜியாக தைப்பீங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கணும், எப்படி கட் பண்ணுறீங்கன்னு தெரியாது, எப்படி தைக்கிறீங்கன்னு தெரியாது, பசி கூட தெரியாது. பசி கூட இருக்கா இல்லையாங்கிறதே மறுத்து போயிடும். அந்தளவுக்கு ஒரு வேகமாக தைச்சி மறுநாள் காலையிலக்குள்ளே அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருவீங்க. அந்த ப்ளவுஸை கொடுத்துட்டு ஜாலியாக மூவி பார்க்க போயிடுவீங்க. அப்போ எதனால் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட கஸ்டமருக்கு குயிக்காக தைச்சி கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ரசிகரோட மூவி நம்ம பார்த்தே ஆகணும், ஃபேமிலியோடு போய் நம்ம ஜாலியாக இன்றைக்கி நம்ம இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகங்கிறது உங்களை அறியாமையே வந்துருச்சு.
அப்ப நீங்களே கொஞ்சம் நெனச்சு பாருங்க. அப்ப உங்ககிட்ட திறமை இருக்கா? இல்லையா? அப்ப எதனால அப்ப மட்டும் ஒரே நாளையில 5 லைனிங் ப்ளவுஸ் உங்களால தைக்க முடியுது? அப்ப அந்த திறமை எங்கருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவி பார்க்கணும், ஜாலியா நம்ம போய் ஃபேமிலியோட இருந்துட்டு வரணும். அப்ப நீங்க எப்படி தச்சிருப்பீங்க? ஜாலியா தச்சிருப்பீங்க. கஷ்டமே இல்லாம எனர்ஜியோட தச்சிருப்பீங்க. டெய்லரிங் ஒர்க் அப்ப கஷ்டமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? கஷ்டம்னே தெரிஞ்சிருக்காது. 5 ப்ளவுஸ்ன்னு லைனிங் ப்ளவுஸ் தச்சிருப்பீங்க. 5 ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ்ல ஒரு ரூ. 1000 சம்பாதிச்ச மாரி இருக்கும். ஜாலியா மூவியும் பார்த்துட்டு வந்த மாரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இப்ப அடுத்து நெக்ஸ்ட் விஷயம்ன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரத்துக்கு எனக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. எனக்கு நடந்தத இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கும் அதே போல தான் ஒரு சீசன் டைம் தான். நல்லா வந்து ஒரு சீசன் டைம்ல நெறைய ப்ளவுஸ் வந்து நான் டயர்ட் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5, 6 நாள் பயங்கரமான கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இருந்தேன். அப்ப ப்ளவுஸ் தச்சு போட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே வந்து கஸ்டமர் அத வாங்கவே வரல. ப்ளவுஸ் வந்து நெறைய ப்ளவுஸ் அதிக ப்ளவுஸ் தச்சிருக்கேன். ஆனாலும் கஸ்டமர் வாங்கவே வரல. மறுபடியும் கஸ்டமர் வந்தாங்க. தெரிஞ்சவங்க பாக்கி போயிடுச்சு. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500க்கு மேல பாக்கி போயிடுச்சு. சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் கலந்து ஒரு ரூ. 500 பாக்கி போயிடுச்சு. அப்போ ஒரு கை செலவுக்கு எனக்கு தடுமாறுற மாரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எ எனக்கே வந்து ரொம்ப சோர்வாவும் இருந்தது. உடம்பு டயர்டா இருந்தது. கை செலவுக்கே அமௌண்டே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "ஏங்க எனக்கு இதே போல வந்து ஒரு 6 ப்ளவுஸ் தச்சு குடுங்க. எங்களுக்கு இதே போல குரூப் சாரி நாங்க எடுத்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல தச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. "நீங்க வேணா அட்வான்ஸ் ரூ. 500 வாங்கிக்கிங்க. மீதி அமௌண்ட் வந்து தச்ச பிறகு வாங்கிக்கலாம். ஒரு 2 நாள்ல தச்சு குடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப எனக்குள்ள ஒரு எனர்ஜி அதிகமாயிடுச்சு. அப்ப எப்படியாவது இப்ப வந்து நமக்கு ஒரு ரூ. 1200 கிடைக்க போகுதே! நமக்கு வந்து ஒரு 6 லைனிங் ப்ளவுஸ் தச்சா ஒரு ரூ. 1200 வந்துருமே! ஒரு ப்ளவுஸ்க்கு ரூ. 200 கூட. அப்ப எனக்கு வந்து அந்த சோர்வுங்கிறது வரவே இல்ல. பார்த்தீங்கன்னா, சரி நம்ம எப்படி கட் பண்ணணும், தைக்கணும்னா அந்த எனர்ஜிங்கிறது எனக்கே ரொம்ப டயர்டா இருந்தது, சோர்வா இருந்தது. அப்ப அந்த ப்ளவுஸ் அவங்க கைக்கு வந்து நமக்கு கை செலவுக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுனால, எனக்குள்ள ஒரு எனர்ஜி அவ்வளோ ஒரு பயங்கரமா வந்துருச்சு. எப்படி தான் எனக்கு வந்து 100% எனர்ஜி வந்த மாரி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். எனக்கும் அதே போல தான் எப்படி கட் பண்ணேன், எப்படி தைக்கிறேன், எப்படி வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் கூட வரல. அதேபோல அந்த ப்ளவுஸ் அந்த கஸ்டமருக்கு முடிச்சு குடுத்த உடனே தான் எனக்கு வந்து மனசு ஒரு அமைதியா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. அப்ப இதே போலவே இப்ப நான் சொன்னேங்கல்ல இந்த 2 விஷயம். இந்த 2 விஷயம் மாரி நம்ம ஒவ்வொரு நாளும் வருஷம் 365 நாள் இப்படி செயல்பட்டோம் அப்படின்னா, டைலரிங் ஒர்க்ல எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ சாதிக்கலாம். அப்ப அந்த எனர்ஜிங்கிறது எனக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு ரூ. 1200 அந்த கஸ்டமர்ட்ட நான் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த எனர்ஜி இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள அந்த எனர்ஜிங்கிறது வரல. கஸ்டமர்ட்ட அந்த 6 ப்ளவுஸும் அர்ஜென்ட்டா அவங்க தைக்க சொன்னத நான் தச்சு குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள அந்த எனர்ஜிங்கிறது ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாரியே இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு மூவிக்கே போறோம்ன்னு சொல்லிட்டு, நான் முன்ன ஒரு டிப்ஸ் சொன்னேன் பாருங்க. அதேபோல இந்த மூவி நீங்க பார்த்துட்டு வந்த பிறகு மறுநாள் நீங்க மிஷின்ல வந்து உட்காந்து தைக்கும்பொழுது, அந்த எனர்ஜிங்கிறது உங்களுக்குள்ள வரவே வராது. அப்ப எதனால அந்த எனர்ஜி ஏதாவது ஒரு விஷயத்த நோக்கி தான் அந்த எனர்ஜி வருது. இதுக்காக இந்த இலக்கு இப்ப என்னோட இலக்கு என்ன? எனக்கு வந்து கைக்கு வந்து ரூ. 1200 தேவைப்படுது. அதனால நான் ஃபாஸ்ட்டா தைக்கிறேன்னு சொல்லி தச்சேன். இதே ஒருத்தவங்க இப்ப நீங்க மூவி பார்க்க போறீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ரசிகரோட மூவி நம்ம ஃபேமிலியோட ஜாலியா போயிட்டு வரணும் அப்படின்னு நெனச்சு தச்சீங்க. உங்களால வந்து உற்சாகமா செயல்பட முடிஞ்சது. அதே மறுநாள் நம்மளால செயல்பட முடியல. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வருஷம் 365 நாளும் எனர்ஜியா செயல்படணுங்க. எப்பயுமே நாங்க உற்சாகமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், தச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டிப்ஸ் இருக்கு. பயிற்சி தாங்க எடுக்கணும். நம்ம பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் வந்து மிஷின்ல வந்து நல்லா வந்து எனர்ஜியா தைக்கலாம். வலிகள் எதுவும் இல்லாம ஜாலியாவே தைக்கலாம். அப்ப என்ன பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா நம்ப இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, 3ஆ பிரிங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம், ஃபர்ஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம், அப்புறம் ஒரு 8 மணி நேரம். அத 3 பகுதியா பிரிச்சு என்ன பண்றீங்க அப்டின்னா, ஈஸியா இருக்கும். இந்த டிப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் ஃபாலோ பண்றது உங்ககிட்ட சொல்றேன். 8 மணி நேரம் நம்ம தூங்குறதுக்கு எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைலரிங் ஒர்க்ல செயல்படுறதுக்காக இருக்கணும். மீதி இருக்க 8 மணி நேரம் நீங்க வீட்டு வேலை செய்யுங்க. அல்லது நம்ம பொழுதுபோக்காக எங்கேயாவது நீங்க வந்து சாயந்திர நேரத்தில ஈவினிங்கில ஏதாவது டைம் பாஸா எங்கேயாவது ஒரு பூங்கா இதே போல நீங்க போங்க. எது வேணாலும் பண்ணிக்கங்க.
ஆனால் நம்மளுடைய இலக்குன்னு எடுத்துக்கும் பொழுது நான் 8 மணி நேரம் மிஷினில் உட்காந்தே ஆகுவேன். 8 மணி நேரம் வேறு எந்த சிந்தனையும் இருக்கவே கூடாது. நீங்கள் மிஷினில் 1 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 100 சிந்தனை வரும். அப்போ தான் நம்ம அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, இந்த வேலை இருக்கே, வீட்டு வேலையே இன்னும் நம்ம சமைக்கணுமே, அப்படிலாம் அந்த சிந்தனை ஓவர் திங்கிங் இருக்கவே கூடாது. அப்படி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கும் பொழுதே பல ஞாபகத்தோடு உட்காந்து தைச்சிங்க அப்படின்னாவே தலைவலிக்கும், டென்ஷன் ஆகும், குழப்பமாகும். மிஷினில் உட்காந்து தொடர்ச்சியாக நம்மளால் செயல்படவே முடியாது. மிஷினை விட்டு எழுந்திரிச்சிருவீங்க. அந்த 8 மணி நேரமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விழிப்புணர்வோட கவனத்தை வந்து நம்ம தைக்கிறத மட்டும் நீங்கள் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி நீங்கள் தைக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அப்போ 8 மணி நேரங்கிறப்ப உங்களுக்கு ஒரு சோர்வு, டயர்டு எதுவுமே இருக்காது. 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் மட்டும் மிஷினில் உட்காருங்க. மீதி இருக்க 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டுறதா இருந்தாலும் அதே போல் கட்டுங்க. 1 மணி நேரம் ப்ளவுஸ் கட் பண்ணுங்க. அப்போ 8 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதிக நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணவே தேவையில்ல. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வேலைங்கிறது ஈஸியாக இருக்கும். சீசன் டைமில் மட்டும் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். தீபாவளி, பொங்கல், கல்யாண டேட் இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும். 8 மணி நேரம் வந்து நமக்கு டைம்ங்கிறது பத்தாது. கஸ்டமருக்கு எல்லா கஸ்டமருக்கும் ப்ளவுஸ் வந்து கேட்குற டைமில் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சீசன் டைமில் 10 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. நார்மல் நேரத்தில் 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து டெய்லரிங் ஒர்க்கில் எனர்ஜியாக, உற்சாகத்தோட, ஆர்வத்தோடு செய்ய முடியும். அதே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து எப்போவும் வந்து நீங்கள் எனர்ஜியாக செயல்படணும் அப்படின்னாவே உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாதுங்க. எதாக இருந்தாலும் பாசிட்டிவாகவே தான் எடுத்துக்கணும். நெகட்டிவாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இதில் தொடர்ந்து செயல்படவே முடியாது. நல்லா நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிஷினில் தைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பக்கத்துலேயே இந்த மொபைலை வச்சுக்கிட்டு தைக்கவே தைக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தையல் மிஷின்கிட்டே ஃபோனை வச்சுக்கிறது. வச்சுட்டு நம்ம தைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒரு சத்தம் கேட்டாவே நம்ம எடுக்க தான் தோணும். நம்மள அறியாமலே என்ன பண்ணும் அப்படின்னா கை வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். ஏதாவது வீடியோ பார்க்கலாமா, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பார்க்குறது, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ, இந்த பொழுதுபோக்கு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி விட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்க தோணும். அடுத்து இந்த ஷார்ட் வீடியோலாம் வந்துச்சிங்கன்னா நம்ம தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே டைம் ஓடிட்டுருக்கும், இங்கே மிஷினில் தைக்காதே இருக்கும். அப்போ அந்த 8 மணி நேரம் நீங்கள் ஃபோனை தொடவே கூடாது. ஃபோனில் நம்ம எந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் தனியாக நேரத்தை ஒதுக்குங்க. மிஷின் கிட்ட வச்சுக்கிட்டே ஃபோனையும் ஃபோன் கால் கிட்டேயே வந்து மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தைக்காதீங்க. இந்த விஷயத்தை வந்து எப்படி நம்ம தேவையில்லாத துணிகளை எப்படி நம்ம கட் பண்ணி குப்பையாக போடுறோமோ அதே போல் தேவையில்லாத நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த தீய நெகட்டிவ் திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதே போல் எது எதில் வந்து நம்ம பழக்கங்கள் ஒன்று ஒன்று நல்ல நல்ல பழக்கங்களாக நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பழக்கங்கள் ஒன்றொன்றையும் மாற்றுங்க. எது எதில் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எது எதில் உங்களுக்கு டைம் அதிக நேரம் செலவாகுதுன்னு பாருங்கள். அதெல்லாமே கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதாகவே இப்போ நம்ம எப்படி தேவையான துணியை மட்டும் கட் பண்ணி தைக்கிறோம், தேவையில்லாத துணியை வேஸ்ட்டு துணியை போட்டுடுறோம். அதே போல் தான் வேஸ்ட்டான டைமை வந்து நீங்கள் டைலரிங் ஒர்க்குன்னு வரும்பொழுது அந்த டைமை கொண்டு வந்து இதில் துணிக்காதீங்க. அப்போ அதுக்குன்னு தனித்தனியாக டைம் ஒதுக்கி செஞ்சீங்க அப்படின்னாவே தையல் தொழில் உங்களுக்கு ஒரு சிரமமான தொழிலே இல்லை. எனர்ஜியாக உற்சாகமாக நம்மளாலையும் இந்த 8 மணி நேரம் நீங்கள் ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸ் போட்டு நல்ல எனர்ஜியாக தைங்க, உற்சாகமாக தைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட்டு டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியான முடிவு எடுப்பதுங்க. இந்த கடைசி டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியான முடிவு எடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தையல் தொழில் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க. தையல் தொழிலில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைமுக்கு நீங்கள் 10 டைம் கூட யோசிச்சு பாருங்கள். இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, இந்த தொழிலில் இந்தந்த பலன்கள் இருக்குது, இந்தந்த பலன்கள் இல்லை. இப்போ தையல் தொழில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே கன்ஃபார்ம் வந்து இதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இப்போ நீங்கள் தைக்கும் பொழுது எல்லாருமே வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸை பாராட்டுவாங்கன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வந்து குறைங்கிறதான் அதிக பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்ம தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த தொழில் கற்றுக்கிட்டு நம்ம இந்த தையல் தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னா கஸ்டமர் குறை சொன்னாலும் அதை நான் தாங்கிக்குவேன். அந்த தாங்கிக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க கஸ்டமர்கிட்ட வாங்கி தைக்கும்பொழுது கஸ்டமர் ஏதாவது உங்களை வந்து நீங்கள் தைச்சதே சரியில்லை அப்படின்னு அவங்க ஹார்டாக பேசும் பொழுது அப்போ உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது வரும், ஒரு குற்ற உணர்ச்சிங்கிறது வரும். இந்த தொழில் நம்ம கற்றுட்டு இவங்ககிட்டலாம் ஏன் நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் நம்ம மனசில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழிலை கற்றுக்கிறது இந்த தையல் தொழிலையே வந்து இதில் இந்த பலன் இருக்குது, இந்த பலன்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நல்லா திங்க் பண்ணுங்கள். நல்லா அதில் வந்து எல்லா விஷயத்தையும் நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழிலுக்கு வரணும். அப்படியே வந்து எது நடந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர்
கஸ்டமர் குறை சொன்னாலும் பரவாயில்ல, இந்த தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த தொழில் தான் நான் செய்வேன் அப்படின்னா, நீங்க கடைசி வரைக்கும் இந்த தொழிலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பின்வாங்கக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் தச்சுட்டு அப்புறம் வேற ஒர்க் போறேன். இப்ப என்னலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த தையல் தொழில தவிர இப்ப வேற ஒரு தொழில் போய் ஜவுளி கடையில வேலை பாருன்னு சொன்னா என்னால பார்க்க முடியாது. இதே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை பாருங்கன்னு சொன்னா என்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்ச தொழில் இந்த தையல் தொழில் தான். அப்ப என்னுடைய எனர்ஜி எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உற்சாகம், எனர்ஜிலாம் அந்த தையல் தொழில்ல தான் இருக்கு. அப்ப இந்த தையல் தொழில் மூலியமா தான் என்னால வந்து லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். வேற ஒரு தொழில் போய் செஞ்சு என்னால சக்சஸ் ஆக முடியாது. அத மட்டும் நீங்க புரிஞ்சுகிட்டு இந்த தொழிலுக்குள்ள வரணும். இப்போ ஒண்ணும் இல்ல கஸ்டமர் திட்டுறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இதே ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தச்சு குடுத்தது சூப்பரா இருக்குங்க. நல்லா அக்யூரேட்டா, பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. நான் போட்டேன் எனக்கு சூப்பரா இருக்கு. இனிமே நான் உங்ககிட்டயே நான் ப்ளவுஸ் தச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ளவுஸ் நீங்க கரெக்ட்டா சரியா தச்சு குடுத்துட்டீங்கன்னா, உங்கள வந்து அவ்வளோ ஒரு பாராட்டுவாங்க. உங்கள புகழ்ந்து பேசுவாங்க. அப்ப அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 ப்ளவுஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு 10 ப்ளவுஸ் மொத்தமாவே குடுப்பாங்க. எனக்கு வேற எங்கேயுமே செட் ஆகலங்க. நீங்க தச்சது தாங்க புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 10 ப்ளவுஸ் குடுக்கும் பொழுது, அப்போ உங்களுக்குள்ள ஒரு உற்சாகங்கிறது, எனர்ஜிங்கிறது கண்டிப்பா நமக்குள்ள வரும். ஆஹா! இவங்க வந்து நம்ம தச்சது இவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே! அப்ப இந்த தையல் தொழில்ல இன்னும் நம்ம நெறைய வாடிக்கையாளர்கள பிக்கப் பண்ணணும். இன்னும் நெறைய பேத்த வந்து நம்ப டெவலப் பண்ணி இந்த தொழில நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். இதுல இன்னும் நல்லா நம்ம எனர்ஜியா தைக்கலாம். அப்ப அவங்க உற்சாகப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்டின்னா, அந்த எனர்ஜிங்கிறது அதிகமாயிருது. அதே வந்து ஒரு கஸ்டமர் குறை சொல்றாங்க அப்டின்னா, அந்த எனர்ஜிங்கிறது குறையுது. அப்ப அந்த கஸ்டமர் அவங்க குறை சொல்றாங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், அத ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கங்க. நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, பாசிட்டிவா ஏன் அத எடுத்துக்க சொல்றேன்னா, இதே வந்து அந்த கஸ்டமர் இடத்துல நம்பள மாத்தி யோசிச்சு பாருங்க. இதே அவங்க டெய்லரிங் ஒர்க் பண்றாங்க. நம்ப ஒரு கஸ்டமரா இருக்கும். நம்ம ஒரு ரூ. 1000க்கு புடவ எடுத்திருப்போம். அந்த ப்ளவுஸ வந்து ஏதாவது மிஸ்டேக்கா அவங்க வந்து தச்சு குடுத்துடுறாங்க. அப்ப நம்ப குறை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? அத அப்படியே நெகட்டிவா அப்படி பாசிட்டிவா நெனச்சுக்கிங்க. எல்லாமே நன்மைக்குன்னு நெனச்சுட்டு நீங்க செயல்பட்டு பாருங்க. அத விட்டுட்டு பதட்டம், பயம் எதுக்குமே வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தையல் தொழில்னாவே எல்லாத்துக்குமே பயம் தான். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த தொழில்ல சக்சஸ் பண்ணவே முடியாதுங்க. நானும் அப்படிதான் ஆரம்ப கட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தையல் தொழில் கத்துக்கிட்ட புதுசுல அவ்வளோ பயம். எத எடுத்தாலும் மிஸ்டேக் பண்ணிருவோமா, தப்பு பண்ணிருவோமா, கட் பண்ணும்பொழுது பயம் வரும். ப்ளவுஸ் தைக்கும் பொழுது பயம் வரும். கஸ்டமர் குறை சொல்லுவாங்களான்னா, அதுக்கு ஒரு பயம் வரும். எல்லாத்துக்குமே பயம், பயம், பயம்ன்னு ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா, அந்த பதட்டத்தோடையும், பயத்தோடையுமே தான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அந்த பதட்டம், பயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாளடைவில எங்க தான் போச்சுன்னே தெரியல. இப்ப கஸ்டமரே குறை சொன்னாங்க அப்படின்னா கூட, நானா அத அசால்ட்டா இந்த காதுல வாங்கி, இந்த காதுல விட்டுருவேன். இப்ப ஒரு ப்ளவுஸ் நான் தச்சு குடுத்தேன். ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, "ஒரு கை லூஸா இருக்குங்க, ஒரு கை டைட்டா இருக்குங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நான் அளவெடுத்து தான் அவங்களுக்கு தச்சேன். அவங்களுக்கு அளவெடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கை மட்டும் தான் நான் அளவெடுத்தேன். இன்னொரு கை அளவெடுக்கல. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய உடல் பாகங்கிறது அப்படி இருக்குங்களாட்டுக்கு. ஒரு கை பெருசாவும், சின்னதாவும் இருக்கும். அத நம்ம வந்து இப்படி நம்மள சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அதில மிஸ்டேக் இருந்ததுன்னா, சரிங்க இன்னொரு கை பிடிச்சு தரேங்க. வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருதா? சரிங்க நான் ஷோல்டர் வந்து பிடிச்சு குடுக்குறேன். வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன வேலை? அடுத்த ப்ளவுஸ தைக்கணும். அவங்க திட்டிட்டாங்கன்னு சொல்லி அதையே நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மிஷின்ல உட்கார முடியாது, தைக்க முடியாது. அந்த எனர்ஜிங்கிறது குறைஞ்சிரும். அதனால இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிங்க. தையல் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது, லாஸ்ட்டா நான் சொல்றது என்ன அப்டின்னா, நீங்க மெயினா வந்து நம்ப பணம் இந்த தொழில்ல சம்பாதிக்கணும்னு நெனச்சு வரவே வராதீங்க. இந்த தொழில் வந்து நம்ப சக்சஸா நீங்க வந்து இதில ஆகணும் அப்டின்னா, இந்த தொழில்ல நீங்க சாதனை படைக்கணும் அப்டின்னா, பணம் சம்பாதிக்கணும்னு மட்டும் இலக்குல வந்தா நம்பளால சக்சஸ் பண்ண முடியாது. நம்ப ஒவ்வொருத்தருமே என்ன நெனச்சு இந்த தொழில்ல நம்ப செய்யணும் அப்டின்னா, எனக்கு எனர்ஜி வேணும். நான் எனர்ஜிய சம்பாதிக்கணும். அத மட்டும் உங்க மனசுல நீங்க நெனச்சுக்கிங்க. நல்லா 100% நெனச்சுக்கிங்க. நான் எனர்ஜியா அந்த தொழில சம்பாதிக்கணும். இந்த தொழில் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. நான் எனர்ஜி குறையாம இந்த தொழில்ல நானு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 8 மணி நேரம் இந்த தொழிலுக்காக நான் உழைப்பேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த மட்டும் நீங்க மனசுல வச்சு நீங்க தச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பணம் அது பாட்டுக்கு வரும். நம்ம பணத்த தேடி போகணுங்கிற ஒரு அவசியமே இல்ல. அதே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது குறைய ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சுக்கங்க, எங்கேருந்து தைக்கிறது? எங்கேருந்து வருமானம் வரும்? நீங்களே கொஞ்சம் நெனச்சு பாருங்க. எனர்ஜி குறைய ஆரம்பிச்சுருச்சுன்னா மிஷின்ல தைக்க முடியாது. சோம்பேறித்தனம் வந்துரும், சோர்வு வந்துரும். எனர்ஜி இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, தையல் தொழிலா இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, நமக்கு முதல் சொத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி தான். அப்ப அந்த எனர்ஜிய தான் நம்ம சம்பாதிக்கணும். நல்ல எனர்ஜியோட தைங்க, உற்சாகமா தைங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பதட்டத்தோடையும், பயத்தோடையும் செய்யாதுங்க. எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா ஜாலியா தைங்க, உற்சாகமா தைங்க, எனர்ஜியா தைங்க.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இடையில இடையில இதே போல நான் உங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து தையல் தொழிலுங்கும்போது ஒருத்தர் உற்சாகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அடுத்த துணி நம்ம தைக்கணும்னு தோணும். இதே வந்து நான் நெகட்டிவா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்க, தையல் தொழில்ல கை கால் வலிக்குங்க, உங்களுக்கு ஹெல்த் சரியில்லாம போனா உங்களால தைக்கவே முடியாது. இதே போல ஒருத்தர உற்சாகப்படுத்தும் பொழுது தான் உங்க தொழில்ல மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும். அதனால தான் நான் கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோட இதே போல உங்கள நான் உற்சாகப்படுத்துற மாரி பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு 2, 3 வீடியோ கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இடையில இதே போல உங்கள உற்சாகப்படுத்துற மாரி வீடியோ போடுவேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.